வணக்க மக்களே. இந்த வீடியோல நம்ம என்ன செய்தி பார்க்க போறோம்னா, என் பையன் சின்ன வயசுல இறந்து போயிட்டான், மகளை கட்டி கொடுத்த இடத்துலயும் வாழ்க்கை சரியில்லை. காமெடி நடிகர் வெங்கல்ராவின் இன்னொரு மறுபக்கம், சோகமான ஒரு மறுபக்கத்தை இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். பிரபல காமெடி நடிகர் வெங்கல்ராவ் சமீபத்தில் கொடுத்திருக்கும் பேட்டி தான் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. சினிமா உலகில் காமெடியில் கிங்காக தனக்கென ஒரு இடத்தை பிடித்தவர் தான் வடிவேலு. ஹீரோவாக சில படங்கள்ல நடித்த வடிவேலு சில பிரச்சனையால் படங்கள்ல நடிப்பதை நிறுத்திவிட்டார். வடிவேலு படங்களில் நடிக்காமல் போனதில் அவருடன் நடித்த பல நடிகர்கள் வாய்ப்பில்லாமல் தவித்து வராங்க. அந்த வகையில பட வாய்ப்பு இல்லாமல் தவித்து வந்தவர்கள் வெங்கல்ராவ் அவர்கள். இந்த ஆந்திராவை சேர்ந்த இவர் சுமார் 25 வருடமாக ஃபைட் மாஸ்டராக இருந்தார். இவர் உடல் ஒத்துழைக்காமல் நடிப்பு பக்கம் வந்துவிட்டார். நீ மட்டும் படம் இவர் முதல் நகைச்சுவாக நடிகராக அறிமுகமானார். குறிப்பாக இவர் வடிவேலுடன் வரும் காட்சிகள் எல்லாமே வித்தியாசமாக நம்மை சிரிக்க வைக்கும் வகையில இருக்கும். தன்னுடைய உருவத்தாலும் நடிப்பாலும் தெலுங்கு கலந்து பேசும் தன்னுடைய பேச்சாலும் பிரபலமடைந்தார். பல ஆண்டு காலமாக உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் வெங்கல்ராவ் சமீபத்தில் உதவி கேட்டு ஒன்று வீடியோ வெளியிட்டிருந்தார். வீடியோவில் அவர், வணக்கம், எனக்கு கைகால் விழுந்துடுச்சு, நடக்க முடியல, பேச முடியல, சிகிச்சை எடுக்க ஹாஸ்பிட்டலுக்கு போக காசு இல்லை, மருந்து கூட வாங்க என்னால் காசு இல்லை, சினிமா நடிகர் சங்கங்கள் எனக்கு உதவி செய்யுங்க, உங்கள் முடிந்த உதவி செய்யுங்க, இதுக்கு மேலே என்ன பேச முடியல என்று கூறியிருந்தார். அதனைத் தொடர்ந்து நடிகர் சிம்பு, வடிவேலு, ஐஸ்வர்யா ராஜேஷ், கேபி ஒய் பாலா உள்ளிட்டோர் வெங்கல்ராவுக்கு பணம் உதவி செய்து வந்தாங்க. இதனைத் தொடர்ந்து தற்போது சமூக வலைதளங்களில் வெங்கல்ராவ் பேட்டியளித்திருந்தார். அவர், சார், நான் பிறந்து வளர்ந்த ஊர் பிரதிபடா. நானும் அங்கே அக்கா, என் குடும்பம் எல்லாருமே கூலி வேலை செஞ்சோம். எங்கள் அப்பா சின்ன வயசில் இறந்துட்டாரு. நாங்கள் பள்ளிக்கூடம் போனதே இல்லை. 5 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு கூலி வேலை செஞ்சோம். திடீரென ஒரு நாள் எனக்கு சினிமா ஆசை வந்து விட்டது. அதனால் மெட்ராஸுக்கு போயிட்டு சினிமாவை ட்ரை பண்ணலான்னு இருந்தேன். அதே மாதிரி மெட்ராஸுக்கு போயிட்டு மொழி தெரியாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டேன். அப்புறம்தான் சினிமாவில் எனக்கு ஃபைட்டிங் பண்ண வாய்ப்பு கிடைத்தது. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் என் முட்டி எல்லாம் தேஞ்சு போச்சு. அதனால் ஃபைட் பண்ண முடியலை. காமெடி பக்கம் போயிட்டேன். அப்புறம் வடிவேலு அண்ணா கிட்ட போயிட்டு, நான் ஃபைட் பண்ணலை, காமெடிக்கு வரேன் என்று சொன்னேன். அதற்கு அவர், சரி வா அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் நான் காமெடிக்கு வந்தேன். எனக்கு 25 வயசுல கல்யாணம் ஆயிடுச்சு. 30 வயசுல தான் சினிமாவுக்கு வந்தேன். தமிழ், தெலுங்கு, கன்னடா, மலையாளம், ஒடிசா போன்ற இங்கிலீஷ் மொழிகள்லாம் நடிச்சிருக்கேன், ஃபைட் பண்ணியிருக்கேன். எனக்கு அப்போல்லாம் சம்பளம் வெறும் 250 300 ரூபாய் தான். எனக்கு ஒரு பையன், ஒரு பொண்ணு. சின்ன வயசுலேயே உடம்பு சரியில்லாமல் இறந்து விட்டேன் பையன். என் பொண்ணையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன். அவளும் சரியாக வாழவில்லை. எனக்கு சகிச்சுட்டு புருஷன் வீட்டில் இப்போ வரைக்கும் இருக்கான் எனக்காக. எனக்கு இப்போ பேரம்பேத்தி 2 பேர் இருக்காங்க. எனக்கு அவங்க 2 பேர் தான் இப்போ எல்லாமே. எனக்கு உதவி செஞ்சு தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றி என கூறியுள்ளார் வெங்கல்ராவ் அவர்கள். இதை பற்றி நீங்கள் என்ன, எனக்கு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காம பதிவிடுங்க. நன்றி.